மாணவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் வழங்குவதால் அவரை அனைவரும் அப்பா என்று அழைப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். சென்னை ரிப்பன் மாளிகையில் குடிநீர் வாரியம் சார்பில் நடத்தப்பட்ட விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். சுமார் 1893 கோடி ரூபாய் அளவிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய உதயநிதி 87 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பின்னர் மேடையில் பேசிய அவர் சென்னை பெரிய வளர்ச்சியை அடைந்திருப்பதாகவும் கலைஞரின் பொது வாழ்வில் சென்னைக்கு தனி இடம் உண்டு எனவும் தெரிவித்தார். இந்தியாவிலேயே கல்விக்கும் மாணவர்களுக்கும் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் வழங்குவதால் அவரை அனைவரும் அப்பா என்று அழைப்பதாக பேசியுள்ளார். அது மட்டுமில்லாமல் நான் முதல் திட்டம், உயர்வுக்கு படி, இல்லம் தேடி கல்வி, வானவில் மன்றம், எண்ணும் எழுத்தும், கலை இலக்கிய போட்டிகள், இப்படி இந்தியாவிலே கல்விக்கென்று மாணவர்களுக்கு திட்டங்களை தருகின்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் தான். அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும், எந்த பகுதிக்கு சென்றாலும் அங்குள்ள மாணவ மாணவிகள் மிகுந்த அன்போடு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அப்பா அப்பா என்று உரிமையோடு அழைக்கின்றாங்க. அது பற்றி நம்முடைய முதலமைச்சர் கூட நேற்று முன்தினம் கூறியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் என்னை அப்பா அப்பா என்று சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் பொறுப்பு அதிகமாக கூடிக்கொண்டே போகின்றது. இன்னும் அவர்களுக்கு நான் நிறைய திட்டங்களை தர வேண்டும் என்ற உத்வேகம் உருவாகியுள்ளது என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே தந்தையாக இருந்து உங்களுக்கான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து செயல்படுத்துவார்கள்.